ஒரு திரைப்படத்தோடைய முழு ஃபினான்ஸ் அப்படிங்கிறது தயாரிப்பாளர்கிட்ட இருந்து மட்டும் இல்லாமல் அந்த திரைப்படத்தோடைய உரிமைகளை விற்கிறது மூலமாகவும் கிடைக்கும். அதே மாதிரி முன்னாடி உள்ள காலத்தில் ஒரு படத்துடைய பூஜை போடுறாங்கன்னா அப்போவே அந்த படத்துடைய ஆடியோ ரிலீஸ் விற்கப்பட்டுடும். ஏன்னா படத்துக்கு முன்னாடியே ஆடியோ ரிலீஸ் பண்ணப்படுது. அதனால ஸோ அந்த தொகையை வச்சு மிச்சம் இருக்கிற படத்தெல்லாம் எடுத்து முடிப்பாங்க. ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் ஒரு திரைப்படத்துடைய பாடல்ல இருந்து அந்த திரைப்படம் வரைக்கும் மொத்தத்தையும் போட்டு காமிச்சா மட்டும்தான் படத்துக்கு ஃபினான்ஸ் பண்ணுறதுக்கோ இல்லை அதை வெளியிடுறதுக்கோ முன் வராங்க. அப்படி இருக்கும்போது இப்போ இருக்கிற ஒரு சில ஹீரோஸ் இன்க்ளூடிங் சிவகார்த்திகேயன் அவங்களுடைய படங்கள் எல்லாமே பூஜை போடப்படுற அன்னைக்கே ஒரு பெரிய தொகைக்கு விற்கப்படுது. அதுவும் தயாரிப்பாளர்கள் கேட்குற தொகைக்கும் அதிகமாக கொடுத்து முன்பதிவு செஞ்சுடுறாங்க. அந்த வகையில் சிவகார்த்திகேயனோட படத்தையும் பூஜை போடுற அன்னைக்கே பெரிய தொகை கொடுத்து வாங்கிடுறாங்களாம். காக்கி சட்டை திரைப்படம் அவருக்கு லைட்டாக ஒரு சறுக்கலை கொடுத்தாலும் சிவகார்த்திகேயனோட சம்பளத்திலையும் சரி அவருடைய மார்க்கெட்லையும் சரி எந்த ஒரு சரிவும் ஏற்படலை. தொடர்ந்து ஏறுமுகமாகவே இருக்குது சிவகார்த்திகேயனோட சினிமா மார்க்கெட்.